தேவனோடு சஞ்சரித்தல். இந்த சஞ்சரித்தல் என்ற வார்த்தையின் பொருள் என்னண்டா, தேவனுடைய தங்குதல், தேவனோடு உரையாடுதல், தேவனோடு நடத்தல். இந்த 3 காரியமும் சேர்ந்ததுதான் சஞ்சரித்தல். பிரியமானவர்களே, ஏனோக்கு தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்தாராம். தேவன் அவரை உயிரோடே எடுத்துக்கொண்டார். எவ்வளவு ஒரு பாக்கியமான காரியம்! தேவனோடு நாங்கள் சஞ்சரிப்போம் என்று சொன்னால், தேவன் அந்த மனுஷனை உயிரோடு இருக்கிற பொழுது எடுத்துக்கொண்டாரா? உண்மையில கேட்க ஒரு ஆசையா இருக்கிறது. இப்படி நாங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டால், பிரியமானவர்களே, நாங்களும் இப்படி எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நீங்க நம்பாமல் இருக்கலாம். அதற்காகத்தான் நாங்கள் எதிர்பார்த்தே காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வருகை நடக்கிற பொழுது யாரெல்லாம் தேவனோடு சஞ்சரித்து இயேசுவுக்காய் காத்திருக்கிறானோ அவன் உயிரோடே எடுத்துக்கொள்ளப்படுவான், மறுரூபமாக்கப்படுவதற்காய். ஆகவே ஏனோக்கு உண்மையில ஒரு வருகைக்கு ஒரு முன்னடையாளம் தான் ஏனோக்கு. அவர் 300 வருஷம் தேவனோட நடந்தார். நாங்கள் 300 வருஷம் வாழப்போவதே இல்லை. ஆகவே நாங்கள் இருக்கிற குறுகிய காலத்துல தேவனோட சஞ்சரிப்போம். ஏனோக்கு போல ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருகிற பொழுது நாமும் அவருடைய கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆயத்தப்படுங்கள், பிறரையும் ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.